ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு டால் ஃப்ரை செய்ய போகிறோம். பீன்ஸு டால் ஃப்ரை. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றதை பார்த்துப்போம் வாங்க. ஒரு 4 பீன்ஸு நண்பர்களே, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம், பருப்பை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வந்த பதத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இது தான். இதை எப்படி தாளித்து இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நண்பர்களே. வாங்க பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டோம் நண்பர்களே. நம்ம இப்போ எண்ணெயை சேர்த்துப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு நண்பர்களே. நம்ம இந்த சீரகத்தையும் கடுகையும் சேர்த்துப்போம். கூடவே வெட்டி வச்சிருக்கிற பீன்ஸையும் சேர்த்துப்போம். பாருங்கள், தாளிப்பு வந்துருச்சு. பீன்ஸு சேர்த்ததுக்கு உடனே நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீன்ஸ் சேர்த்துக்கிற நண்பர்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த பீன்ஸ் வந்து ஆயிலில் வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெயில் முதல்ல பீன்ஸை போட்டு வச்சுக்கிறோம். சரிங்களா? அது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நண்பர்களே. நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போம். சரிங்களா? தக்காளியை சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துப்போம் நண்பர்களே. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மசாலா பொடி சேர்த்துப்போம் நண்பர்களே. தக்காளியும் நல்ல பக்குவத்தில் வந்துச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நண்பர்களே. போதும். இதுக்கு தேவையான பொருள் இதுதான். இது ஒரு ஈஸியான ஒரு போடணும் ஒரு டால் ஃப்ரை. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அடுத்து சீக்கிரம் வச்சுப்போம். வச்சுக்கிற இந்த டால் ஃப்ரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பில் வந்து சேர்த்துக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான், டால் ஃப்ரை ரெடி. ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த டால் ஃப்ரையை வந்து சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான ஒரு டால் ஃப்ரை ரெடி. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நண்பர்களே. நண்பர்களே, நம்மளுடைய டால் ஃப்ரை வந்து கொதி வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கொதி வந்திருக்கு. நம்ம போட்டிருக்கிற அந்த கருவேப்பிலை, அந்த காஞ்ச மிளகா, அந்த கடுகு, அந்த சீரகம் அப்படியே மேலே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நண்பர்களே. ஒரு 2 நிமிஷம் கொதித்தா போதும். நம்ம உடனே ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். இந்த ஒயிட் சாப்பாடு, இந்த சப்பாத்தி இதெல்லாம் அருமையாக இருக்கும் நண்பர்களே. செம்மையாக இருக்கும். ஒரு முறையாவது வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இத்துடன் நான் உங்கள் சமையல்காரன்.